குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டோட ஃபவுண்டர். நம்ம இங்கே தினமும் காலையில் இந்த மெசேஜ் கொடுக்குறோம். 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தும் 20 வருஷம் ரிசர்ச்லேருந்தும் கொடுத்துட்ருக்கோம். இதில் நிறைய விஷயங்களை தெரிந்து புரிந்து தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறோம். இதை நீங்கள் கேட்க கேட்க உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். தொடர்ந்து கேட்க வேண்டும், ஆழமாக கேட்க வேண்டும், கவனமாக கேட்க வேண்டும். எந்த மதத்தை உயர்த்தியோ எந்த மதத்தை தாழ்த்தியோ பேசவில்லை, ஆனால் கடவுளை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த மதங்கள் எல்லாம் சொல்லுகின்ற கடவுளை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அதை கவனமாக கேளுங்கள். இது இன்றைக்கி நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, பரமாத்மா அப்படின்னு மனசில் இருக்குன்னு சொல்கிறாங்க. பரமாத்மா வேறு எங்கேயும் கிடையாது. நிறைய பேருக்கு அது தெரியாது. பரமாத்மா வேறு எங்கேயோ கிடையாது. பரமாத்மா நம்ம உள்ளத்தில் இருக்கார். அவர் பரமேஸ்வர, அதாவது கடவுளை பற்றியும் விக்னேஸ்வரரை பற்றியும், தட் இஸ் விநாயகரை பற்றியும் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுக்குறவர். இவர்கள் மூவரும் சேர்ந்து தான் செயல்படுகிறார்கள். இதை தான் திரிமூர்த்தின்னு சொல்கிறாங்க. இந்த திரிமூர்த்திக்கும் இவங்க உருவம் கொடுத்துட்டாங்க, ரைட்டா? எல்லாத்துக்கும் ஒரு ஒரு உருவம் கொடுத்துட்டாங்க. திரிமூர்த்திக்கு உருவம் இல்லை. உருவம் இல்லாத கடவுள், உருவம் இல்லாத விக்னேஸ்வர், உருவம் இல்லாத பரமாத்மா சக்தி நம்ம மனசில் உட்காந்து பேசுவார். நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் எப்படிங்க கும்பிட்றது? எதனா ஒரு சிலை ஒன்று வச்சா தானே கும்பிட முடியும். நாங்கள் எதனா ஒன்று பார்த்தா தானே கும்பிட முடியும். பார்க்காம எப்படி கும்பிட்றது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்காம கடவுளை பார்க்குறது தான் கடவுள் சக்தி. பார்த்துட்டு கடவுளை கும்பிட்றது கடவுள் சக்தி கிடையாது. புரியுதுங்களா? ஒரு ஒரு உருவத்தை பார்த்தா தான் நான் கும்பிட முடியும் அப்படின்னு சொன்னால் கடவுள் உருவத்திலே கிடையாது. ஒரு அநாதி தேவன், ரைட்டா? அவர் நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது அவர் எப்படி இருப்பாருன்னு. அதனால்தான் அவர் 3 விதமாக செயல்படுகிறார். ஒன்று கடவுளாக செயல்படுகிறார், ஒன்று விக்னேஸ்வராக புத்திரனாக செயல்படுகிறார், அதுக்கப்புறம் பரமாத்மா சக்தின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே கொடுக்குறார். நமக்குள்ளே இந்த பரமாத்மா சக்தி வந்துட்டாலே நமக்கு உயிர் வந்துடும். அது வரைக்கும் உயிர் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. பரமாத்மா சக்தி உங்களுக்குள்ளே வரலைன்னா நிச்சயமாக உங்களுக்கு உயிரே இல்லை. ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருப்போம். நீங்கள் வேணால் பாருங்கள். அது இந்த பரமாத்மா சக்தி இல்லாதவங்களாம் எப்படியோ வாழ்ந்துட்டுருப்பாங்க. எப்படி இல்லாமல் வாழ்ந்து எல்லா பிரச்சனையிலும் போய் மாட்டிப்பாங்க. ஆனால் இந்த பரமாத்மா சக்தி எப்போ எடுக்கிறீங்களோ அப்போ அந்த பிரச்சனைலாம் நீங்கள் வெளியே வந்துடலாம். ஏன் அப்படின்னா, அவர் உள்ளே இருந்து நிறைய விஷயம் சொல்லிக் கொடுப்பாரு, நிறைய காரியங்கள் சொல்லிக் கொடுப்பாரு. ஃபஸ்ட்டு விக்னேஸ்வரை பற்றி சொல்லிக் கொடுப்பாரு, அப்புறம் கடவுளை பற்றி சொல்லிக் கொடுப்பாரு, அப்புறம் உங்கள் வாழ்க்கையை பற்றி சொல்லிக் கொடுப்பாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையை சொல்லிக் கொடுப்பாரு. பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுப்பாரு, ஞானத்தை சொல்லிக் கொடுப்பாரு, ஞாபக சக்தி கொடுப்பாரு. இவ்வளோ விஷயங்கள் அவர் செய்கிறார். பரமாத்மான்றது பயங்கரமான ஒரு சக்தி. அந்த சக்தி இல்லாமல் நம்ம வாழவே முடியாது. அது இல்லாமல் வாழ்கிறவங்க வாழ்க்கையே வாழலை. அதனால தான் அவங்களெல்லாம் நிறைய பிரச்சனை வரும். ஆனால் அந்த பிரச்சனைலேருந்து காப்பாற்றப்படுறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, ரைட்டா? காப்பாற்றப்படுறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதுதான் பரமாத்மாவை உள்ளே எடுத்துக்கிறது. நீங்கள் பரமாத்மா உள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு உள்ளே இருந்து எல்லாமே சொல்லித் தருவார். எல்லாமே கடவுளை பற்றி சொல்லிக் கொடுப்பாரு, விக்னேஸ்வரை பற்றி சொல்லிக் கொடுப்பாரு, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும், எது செய்யக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுப்பாரு, எது செஞ்சால் நீங்கள் முன்னாடி போவீங்கன்னு சொல்லிக் கொடுப்பாரு, எப்படி சாப்பிட்டா உங்களுக்கு ஆரோக்கியம் வருதுன்னு சொல்லிக் கொடுப்பாரு, படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுப்பாரு, ஞாபக சக்தியை சொல்லிக் கொடுப்பாரு. எல்லாம் பாருங்கள். இப்போது படிக்கிற பிள்ளைங்க கூட உலகத்தோட பல விஷயங்கள் தூக்கி உள்ளே போட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு படிப்பு ஞாபகமே இருக்காது. இதெல்லாம் இல்லாமல் கடவுளுடைய சக்தியை மட்டும் உள்ளே வச்சாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே படித்தது எல்லாமே ஞாபகம் இருக்கும். நிறைய மார்க் வாங்குவாங்க, நிறைய லெவலில் போவாங்க. நாங்கள் பண்ணி பார்த்தோம். வில்லேஜில் 98% எடுக்க வச்சோம் பசங்களை. எது ஸ்கூல் கூட போகாமல் திரிஞ்சிட்டு இருந்த பசங்களை நாங்கள் கூட்டிகிட்டு வந்து படிக்க வச்சு மார்க் எடுக்க வச்சோம். அதை டெஸ்ட் பண்ணோம். நாங்கள் நடக்குது. அதாவது மனசை கடவுளுக்குள்ளே கொடுத்துட்டா கடவுள் உள்ளே நிறைய விஷயம் சொல்லிக் கொடுப்பாரு, நிறைய காரியம் சொல்லிக் கொடுப்பாரு. அவங்க எல்லாமே மாறினாங்க. சின்ன பசங்க 30 பேரை மாற்றணும். 30 பேரோட மைண்டு மாறிச்சு. அதுதான் மைண்ட் ரினியூவல்னு பேர் வச்சுருக்கோம். அதனால் அந்த மாதிரி ஒரு பரமாத்மா சக்தி, பரமாத்மான்றது கடவுளும் விநாயகரையும் சேர்த்து வச்சுருக்க சக்தி, அது நமக்குள்ளே வந்துருக்கும். கடவுள் வரமாட்டார், விநாயகர் வரமாட்டார், அவங்கெல்லாம் மேலே இருக்காங்க. ஆனால் பரமாத்மா சக்தி நமக்குள்ளே இருக்கும், நம்ம இருதயத்தில் இருக்கும். நமக்கு நிறைய விஷயம் சொல்லிக் கொடுக்கும். நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்து முன்னாடி கொண்டு போய் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை தரும்.
வாழ்க்கையில் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் பாருங்கள், அது பரமாத்மா சக்தி இல்லாததால் தான். அப்போ திருப்பி வெற்றி வரணுன்னா என்ன பண்ணணும்? பரமாத்மா சக்தியை நிச்சயமாக நம்ம உள்ளத்தில் எடுக்கணும். நீங்கள் நீங்கள் நல்லா செயல்படுங்க, எனக்கு சக்தி கொடுங்க, எனக்கு பலம் கொடுங்க, என்கிட்ட இன்னும் நல்லா பேசுங்கன்னு நீங்கள் வேண்டி பாருங்கள். நிச்சயமாக அவர் பலமாக பேசுவார். நிறைய விஷயங்கள சொல்லிக் கொடுப்பாரு. எப்படி உங்கள் பிரச்சனைகள்லாம் ஹேண்டில் பண்ணணும்னு அழகாக சொல்லிக் கொடுப்பாரு. கொஞ்சம் நிதானமாக கண்ணை மூடி கொஞ்ச நேரம் இருந்துட்டு கேட்டுட்டு போனீங்கன்னா, நிச்சயமாக எல்லா வழியும் அவர் காட்டுவார். அதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் தோல்வி வராமல் வெற்றியோடு வாழுறது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழறதுக்கு வழி காட்டிகிட்டே இருப்பார். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. அதனால் பரமாத்மா சக்தின்றது ரொம்ப ரொம்ப பலமான ஒரு விஷயம். இது உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு தெரியாது. அவங்கெல்லாம் வந்து வெறும் ஏதோ ஒரு இது சிலைய வச்சு, ஏதோ ஒரு இதை வச்சு ஃபோட்டோ வச்சு கும்பிட்டுட்ருக்காங்க. அவங்களுக்குள்ள பரமாத்மா சக்தி வேலை செய்யாது. பரமாத்மா சக்தி வேலை செய்யணுன்னா, நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி கடவுளோட பேசணும். அப்போ தான் செயல்படும். அதனால் அந்த கான்சன்ட்ரேஷன் நீங்கள் எந்த ஃபோட்டோ பார்த்தாலும் கிடைக்காது. எந்த ஃபோட்டோ பார்த்தாலும், எதை பார்த்தாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அந்த உருவம் தான் உங்களுக்கு பார்க்க முடியும். ஆனால் உள்ளம் கிடைக்காது. உங்களுக்கு உள்ளம் கிடைக்கணுன்னா, பரமாத்மா சக்தி நீங்கள் உள்ளே எடுக்கணும். இருதயத்தில் வச்சு பேசணும். பேசும்போது என்ன ஆகும்? நிச்சயமாக கடவுள் உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருப்பார். உங்களுக்கு நிறைய வழிகள் காமிப்பார். நிறைய பேர் கேட்குறாங்க, எப்படிங்க கடவுள் பேசுவார்? கடவுள் பேசுறது ஒரு தான் வழி. பரமாத்மா சக்தியை உள்ளே கேட்கணும். உள்ளே வர சொல்லணும். அவர் வர சொல்கிறதுக்கு விநாயகர்கிட்டையும் கடவுள்கிட்டையும் வேண்டணும். நிச்சயமாக எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னால் கொடுத்துருவார். கொடுத்துட்டாருன்னா அப்புறம் உங்களுக்கு படிப்பும் வரும், நாலேஜ் வரும், எல்லா கஷ்டத்துலேருந்து வெளியே வரதுக்கு வழி தெரியும். அப்படி தான் அவர் வழிகாட்டுவார். தவிர வானத்துலேருந்து பணத்தை கொட்ட மாட்டார். அவர் எப்படி வழிகாட்டுறாரு? வழிகாட்டுறது உள்ளத்துலேருந்து நல்ல காரியங்களை சொல்லி கொடுத்து உங்களை புரிய வைத்து கொண்டு போவார். அதுதான் அவரோட வேலை. ஆனால் அந்த பரமாத்மா சக்தி இல்லாமல் நம்ம வாழவே முடியாது. பரமாத்மாவை கேட்டுகிட்டே இருங்க. நல்லா உள்ள பலமாக எழும்பணும்னு சொல்லுங்கள். சொல்லிகிட்டே இருக்க இருக்க உங்களுக்கு பலம் வரும். எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.